இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா கூட யாரோடைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமே. கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போதாமே. மனிஷா ஆசைப்பட்டவனோட ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழணும்னு இப்ப செஞ்ச பூஜையில அவளுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தான் இந்த பூஜையே செஞ்சேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மாமா? மனிஷாக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? என்ன சின்னத்தை இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? மனிஷாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது நினைச்சு சந்தோஷப்படாம நீங்க என்ன எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுறீங்க? ஆமா, மனிஷாக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. மனிஷாக்கு வேற யாரு கூடயாவது கல்யாணம் ஆகணும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனிஷாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு எல்லாமே வித்தியாசமாவும் புதுசாவும் இருக்கு மாமா. நான் சொல்றது உண்மைதான் தேவியானி. சந்தேகமா இருந்தா லக்ஷ்மியை கேளு. என்ன லக்ஷ்மி, மனிஷாக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல? ஆமா சின்னத்தை. நேத்து நாங்க நீரஜ் தாத்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல, அங்கதான் இந்த விஷயம் வெளியில வந்தது. நீரஜ் அவங்களோட தாத்தா நீரஜ்க்கும் மனிஷாக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. மனிஷா திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? ஒருவேளை மித்ராவை எதிர்பார்க்கறத விட இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாளோ என்னவோ. மித்ராவையும் லக்ஷ்மியும் பிரிக்கிறது சரியா இருக்காதுன்னு ஃபீல் ஆயிருக்கா போல இருக்கு. நல்லதா போச்சு. அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பத்தி யோசிச்சு நல்ல முடிவுதான் எடுத்திருக்கா. இத பத்தி அவகிட்ட ஒரு வாட்டி பேசணும். பெரியப்பா, நீங்க சொன்ன இந்த குட் நியூஸை கேட்டு எல்லாரும் சந்தோஷத்துல வாயடைச்சு போயிட்டாங்க. கொஞ்சம் சாமி பிரசாதத்தை கொடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா விவேக், இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த அவ்வளவு சுலபமா எப்படி விட்டுருவேன்? ஸ்வீட் கொடுத்து சொன்னாதான் அது ஸ்வீட் நியூஸா இருக்கும். இருங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறேன்.